வணக்கம், இந்திய பெண்கள் மீனவன். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சமையல் வீடியோ பதிவு போடும்போதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணினாங்க, நண்பா ஆழ்கடலில் நீங்கள் விசை படகுல மீன் பிடிக்க போறீங்கல்ல, அப்போ உங்கள் போட்டில் நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த வீடியோ பதிவு. இப்போ நம்ம ஆழ்கடலில் வந்து அரைக்குழா மீன் குழம்பு வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. இப்போ அரைக்குழா மீனை வந்து வெட்டுறாங்களா, இதுதான் தாசன் அண்ணா. எங்கள் போட்டில் வந்து தாசனா சமையல் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா ரொம்ப சுவையாகவே வைப்பாங்க. எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு போட்டுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் போட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிசுத்தர். என்னடா எங்கள் ஊர் அப்படிங்கிறீங்க, என்ன ஊர் அப்படின்னு கூட கேட்கலாம். தூத்துக்குடி தருவிக்குளம் தாங்க எங்கள் ஊர். தாசனா கட் பண்ணுற இப்போ 2 அரைக்கோள மீனுமே நம்மளுடைய போட்டில் வலையில் வந்த மீன் தாங்க. ஏன்னா நம்மளுடைய போட்டு வந்து வலைப்படகு. இந்த மீன் நம்ம வலையில் வந்த உடனே இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சமைக்கிறோம். இந்த அரைக்கோள மீனை வந்து ஆங்கிலத்தில் வாகு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பார்க்க அப்படியே வஞ்சிர மீன் மாதிரியே இருக்குங்க. அந்த உடல் அமைப்பு எல்லாமே பார்க்க வஞ்சிர மீன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வித்தியாசம் தான் இருக்கும், ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டு. சுவையும் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீனுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. தருவ குளத்தில் வந்து இந்த மீனை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சௌரவாயன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நேம் வந்து மாறுபடும். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டில் வந்து வலையில் மீன்லாம் பிடிச்சி முடிச்சு இப்போ நம்ம போட் வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த இன்னொரு இடத்துல வந்து வலை வந்து போடுறதுக்கு இப்போ மதிய சாப்பாட்டுக்காண்டி தான் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தாசனா. நார்மலாக வந்து நம்ம எப்படி வீட்டில் 3 வேளை வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம போட்லேயுமே 3 வேளை வந்து சாப்பிடுவோம். காலையில், மதியம், அப்புறம் நைட்டு. இப்போ தாசனா வந்து கடைசியில் மீன் எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க. வெட்டி முடித்த உடனே போட்டில் அந்த மீனை வந்து நம்ம எப்படி அலசுறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் வந்து நல்லா அலசிடுவோங்க. நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலசுவோம். இப்போ உப்பு தண்ணியில் வந்து மீன் நல்லா அலசினதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து எப்படி அலசுறோம்னு பாருங்கள். இப்போ பைப்பில் அடிக்கிறாங்களா, இதுதான் நல்ல தண்ணி.
நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே போட்டில் வந்து இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கடலில் வந்து ஸ்டே பண்ணி தான் மீன் பிடிப்போம். அப்படிங்கிறப்போ இந்த காய்கறி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி இதை வந்து ஐஸ் அறையில் வந்து வச்சுருப்போம். ஐஸ் அறையில் வைக்கிறதுனால இந்த காய்கறி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நானா இருந்தாலும் சரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரி முன்னாள் எடுத்து கொடுத்ததுனால 11 அப்போ இப்போ தக்காளி, மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே வெட்டி முடித்த உடனே அடுத்து அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதான். இப்போது கேஸ் அடுப்பு வந்து பற்ற வச்ச உடனே இப்போ தாசனா வந்து ஆயில் ஊற்றுறாங்க. இப்போது ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. இப்போ கடுகு போடுறாங்க, அடுத்த வந்து வெந்தயத்தை போடுவாங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்க்குறாங்க. வெங்காயத்தையும் மிளகாயும் நல்லா வசக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து சேர்க்குறாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், மிளகாய் இந்த மூணுமே நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறக்காண்டி உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ தாசனா குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மசாலா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மசாலாங்க. இந்த மசாலா வந்து தூத்துக்குடியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் நம்ம தருவகுளம் எல்லா போட்லேயுமே இந்த மகாராஷ்டிரா மசாலா யூஸ் பண்ணி தான் குழம்பு வந்து வைப்போம். புளி சேர்த்து தான் தாசனா வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. அதனால் புளியை வந்து நல்லா ஊற போட்டிருக்காங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ புளி வந்து ஊற வச்சுருந்தாங்களே தண்ணி, அந்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க. புளியை ஊற வச்சு தண்ணியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மகாராஷ்டிரா மசாலா வந்து சேர்க்குறாங்க. இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. மிளகாத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து என்ன சேர்க்க போகிறாங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்ச தேங்காய் பால், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ அடுத்து அதை தான் சேர்க்க போகிறாங்க. இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதிச்ச உடனே மீன் வந்து சேர்த்துக்கிறாங்க.
குழம்புல மீனை போட்டதுக்கப்புறம் இப்போ கடைசியாக புளியை வந்து கரைச்சி அந்த புளி கரைச்ச தண்ணியுமே சேர்க்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலி வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேல் கொதிக்கணும், நல்லா கொதிச்சுட்டு அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ அதுக்காண்டி மூடி வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. அதுவும் அரைக்குளம் மீன் குழம்பு, ரொம்பவே சுவையான ஒரு மீன். இன்னும் அவ்வளோதான், ஃபைனலி நம்ம சோறு வச்சு சாப்பிட வேண்டியதான். என்ன மீன் சவராயணா சொல்லணா, நம்ம பொறுமையாக தான் எடுக்கணும், உடைக்காம ஏழு 2000 மொத்தம் போட்டில் என்ன சேர்த்து 12 பேருங்க. அதெல்லாம் ஆளுக்கு இப்போ 3 பீஸ் வந்து கணக்கு. அதனால் எல்லாருமே 3 துண்டு வந்து எடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே குழம்பு வந்து வேற லெவலாக இருந்துச்சுங்க. வீட்டில் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதை விட டேஸ்ட்டாக கடலில் வந்து தாசன் அண்ணா பண்ணி தந்தாங்க. அரைக்கோளை மீனோட துண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சதை வந்து நல்லா பூ மாதிரி நைஸாக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடும் குழம்பு நல்லா சூடாக இருக்கிறனால கொஞ்சம் தான் அள்ளி சாப்பிட முடிஞ்சு. சூடு செம சூடாக இருந்துச்சு. சுவை பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சுங்க. எல்லாருமே இன்றைக்கி வெளுத்து கட்டிட்டோம். அதனால வெங்காயம் இன்னைக்கு இந்த சமையல் வீடியோ பதிவு வந்து ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்திய பெருங்கடல் மீனவன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடுங்க. அடுத்த இன்னொரு வீடியோக்கள் சந்திக்கலாம். பாய்.